கடவுள் நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் நம்மையே அன்பு செய்ய வேண்டும். கடவுள் நம்மை கடந்தும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்மை கடந்து இருக்கக்கூடிய இயற்கையையும் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். கடவுள் என்ற அந்த வார்த்தையை நாம் பிரித்து பார்த்தால் கடவுள் என்று நம்மால் பொருள் கொள்ள முடியும். கடை என்று சொல்லுகின்ற பொழுது கடந்து நிற்பவராகவும் இருக்கிறார், உள் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளே உரைகின்றவராகவும் இருக்கிறார். எனவே கடவுள் நமக்குள்ளும் இயற்கைக்குள்ளும் இருக்கிறார், அதே நேரத்தில் நம்மையும் இயற்கையையும் கடந்தும் இருக்கிறார் என்ற ஒரு சரியான பார்வையாக இருக்கிறது. கடவுள் எங்கே இருக்கிறார் என்பது நமது வாழ்க்கையை பாதிக்கிறது, வாழ்வின் போக்கை மாற்றுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எங்கேயோ கடவுள் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டோம் என்று சொன்னால் அவர் நமக்குள் இல்லை, நம்மை சுற்றி இல்லை. எனவே அவரை தேடி நாடி அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்போம்.